காலை அமைதி. அழகிய நெற்பயிர்களின் இடையே மீரா அழகாக அமர்ந்திருக்கிறாள். மடைக்கூடை எடுத்துக்கொண்டு செல்போது கிராமத்தினர் பேசினாலும் அவள் சிரிக்காமல் தலையை மட்டும் அசைக்கிறாள். ஜீகுன் அவளை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அந்நியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கோவில் சீரமைக்க வந்திருக்கானாம். மீரா அவனை கண்டும் காணாதபடி நடந்து செல்கிறாள். மலையில் செல்லும் பொழுது கால் வலிக்கு கீழே விழப்போகிறாள். ஒரு கை அவளை தாங்கி பிடிக்கிறது. நன்றி ஜீகுன். ஓகேவா என்று ஜீகுன் கேட்கிறான். மீரா அதற்கு நான் செல்கிறேன் என்று சென்று விடுகிறாள். கோவில் உள்ள விளக்கின் அருகில் காகித கொக்கு இருப்பதை ஒன்றை மீரா பார்க்கிறாள். அவள் பார்ப்பதை ஜீகுன் பின்னால் மறைந்து நின்று கொண்டு பார்க்கிறான். மீராவிற்கு ஜீகுன் கடிதம் ஒன்றை எழுதினான். அதில் மலர் அழகாயிருக்கு, ஆனால் அதைவிட உன் சிரிப்பு அழகாயிருக்கு என்கிறான். அந்த கடிதத்தை கண்ட பிறகு மீரா ஒரு நாள் வரவில்லை. அவளை காண ஜீகுன் ஆலமரத்தடியிலும் கோவிலிலும் மலையிலும் காத்திருக்கிறான். ஒரு வயதான அம்மாவிடமிருந்து ஜீகுன் தெரிந்து கொள்கிறான். மீராவின் வருங்கால கணவர் ஒரு வருடத்திற்கு முன்பே இறந்துவிட்டான் என்று. இப்பொழுது அவள் எங்கே என்று ஜீகுன் கேட்கிறான். மீரா மீண்டும் கோவிலுக்கு வருகிறாள். அவளை பார்த்த ஜீகுன், நீங்கள் சிரிக்கலைன்னா என் உலகமே இரண்டு போயிடும். ஆனால் அதற்கு மீரா கோபமாக எனக்கு அந்த உரிமை இல்லை என்கிறாள். நான் உங்க கடந்த காலத்தோட போட்டி போட மாட்டேன், ஆனா உங்க எதிர்காலத்துல இருக்க ஆசைப்படுறேன் என்று கூறி சிறு புன்னகையுடன் அவர்களின் காலை தொடங்குகிறது. காதல் ஆரம்பிக்கிறது.